العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்கா? இல்ல உஸ்தாத். அல்லாஹ் தஆலா உடைய வருகையும் இங்கு அமர்ந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை குர்ஆனை படிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சாலியான பிள்ளைகளாக அல்லாஹ் தஆலா அருளட்டும். இந்த அமர்வுல நாம பார்க்க இருக்கிறது குர்ஆனுடைய விஷயங்களை நாம் பார்க்கலாம். குர்ஆனுடைய சிறப்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அதற்கு முன்னால் ஒரு விஷயம், குர்ஆன் என்றால் என்ன சொல்லுங்க. குர்ஆன் என்றால் சாஃபா சொல்லுங்க. குர்ஆன் என்றால் என்ன சொல்லுங்க. தமிழ் தானே? தமிழ் தானேமா? உருது பிள்ளைங்க பக்கத்தில் உட்கார வச்சிட்டாங்க உஸ்தாத். குர்ஆன் என்றால் என்ன? பெரிய மாணவிகள் இறை வேதம், அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தைகள். அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை இறக்கிய நோக்கம் என்ன? அதன் பிரகாரம் நாம வாழ்க்கை வாழ்வதற்காக. இங்கு நமக்கு ஒருவர் நம்முடைய அக்கா அம்மா வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த மெசேஜ் வேறு ஒரு மொழியில் இருக்கு. என்ன செய்வீங்க? அந்த ஸ்டாண்டை விட்டுருங்க. இங்க உட்காரக்கூடிய பெரிய ஸ்டாண்டை பாருங்க. அதை விட்டுருங்க. உஸ்தாத் அங்க ரெடி பண்ணுவாங்க. நீங்க எங்கிட்ட உங்க அக்கா வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மெசேஜ் உங்களுக்காக, ஸ்பெஷல் மெசேஜ் ஃபாத்திமாவுக்காக, ஆஃப்ரீனுக்காக, கதீஜாவுக்காக, யாரெல்லாம் பேர் இருக்காரோ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் என்று வருது. அந்த மெசேஜை திறந்து பார்த்தா அந்த மெசேஜ் திறந்து பார்த்தா அது வேறு மொழியில், அது அரபி மொழியோ அல்ல வேறு ஒரு மொழியிலே இருக்கு. அதுக்கு என்ன செய்வீங்க? நீங்க அப்படியே டெலிட் பண்ற உஸ்தாத் சனிய போச்சு அப்படியா? என்ன செய்வீங்க? பர்த்தானி இருக்கிறாங்க அல்லது உங்களுடைய சின்னம்மாவோ மோமாவோ யார் இருக்காங்களோ வெளிநாட்டுல ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு, உங்க பேர்ல. அதுல எது எழுதப்பட்டிருக்கு நமக்கு புரியல. என்ன செய்வோம் நாம? சொல்லுங்க, என்ன செய்வோம்? இங்க எல்லாம் நோம்பா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய நோம்பு போல பலன் யுகல்லிமல் இன்சியா, யாரிடம் பேசாம உட்காரணும் சொன்னாங்க. கண்டிப்பா உஸ்தாத்மார்கள் அல்லது மாலிமாக்கள் பேசாம உட்காரணும்னு சொன்னாங்கதான். ஆனா உஸ்தாத் கேட்கக்கூடிய கேள்விக்கும் என்ன பதிலே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அப்ப சொல்லுங்க, உஸ்தாத் உங்ககிட்ட தான் கேட்கிறோம் கேள்வி. நீங்க சொல்லுங்கம்மா. அதுக்கு அடுத்தது நம்ம தரிசனம் போகணும். உஸ்தாதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லாத வர உஸ்தாது பாடம் நடத்த மாட்டார். புரியல? டிரான்ஸ்லேட்டர் நம்ம தேடுவோம். ஆமா, போய் டிரான்ஸ்லேட் தேடுவோம். இப்போதான் இருக்கே உஸ்தாத், ChatGPT இருக்கு, DeepSeek இருக்கு, Perplexity இருக்கு, Gemini இருக்கு, கூகுள் அங்கிருந்து இருக்கிறாரு. நமக்கு என்ன அப்படி என்று போடும். அது இல்லைன்னா இருக்குவோம் தேடுவோம். தேடி தேடி யாராவது இந்த மொழியை தெரியுமா, இந்த லாங்குவேஜ் படிச்சிருக்காங்க.
இது என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரொம்ப ஆர்வத்துடன் தேடி பார்ப்போம். அங்கு எழுதப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி அத்தாவுடைய வருகை இருக்கு, கிஃப்ட் நிறைய கிஃப்ட் கொண்டு வரோம். ரொம்ப சந்தோஷமாகமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை குர்ஆனை இறக்கியது நமக்காகத்தான். இப்போ நமக்கு இந்த குர்ஆனுடைய மொழி புரியலன்னா என்ன செய்யணும்? படிக்கணும். அப்படிதானே? எனக்கு புரியல என்று நாம அப்படியே மூட்டை கட்டி வச்சிருவோமா? இருக்க மாட்டோம்ல. அத்தாவுடைய மெசேஜ் வருதுன்னா ஏதோ ஸ்பெஷல் இருக்கும் என்று நாம முயற்சி செய்வோம். தேடும். அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி புரிவதற்காக நம்ம என்ன முயற்சி செஞ்சிருக்கிறோம்? யோசிக்கணும். அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை இறக்கியது நமக்காகத்தான். இதை படி, புரிந்து வாழ்க்கை அமைத்துக் கொள். நீ இதன் பிரகாரம் வாழ்க்கை அமைத்தனா உனக்கு தான் நல்லது. உன்னுடைய வாழ்க்கையில சிறப்பை நீ அடைவாய். இல்ல உனக்கு பிரச்சனைகள் தான், சோதனைகள் தான், சிரமங்கள் தான் வரும் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில எண்ணற்ற விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்கிறார். அதாவது அல்லாஹ் தஆலா திருமறையில இந்த குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது இந்த மார்க்கத்துடைய பற்றுள்ள ஒரு பெண்கள், பற்றுள்ள ஒரு சிறுமிகள், பற்றுள்ள அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய வாழ்க்கை மிக அழகான வாழ்க்கை. من يعمل من الصالحات من ذكر وأنثى أو من عمل صالحات من ذكر وأنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. யார் ஒரு நன்மையான காரியங்கள் செய்கின்றார்களோ, அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு முஃமினும் ஈமானுடைய நிலையில இப்படி அல்லாஹ் மீது, அல்லாஹ் தான் என்னை படைத்தான், அவனுடைய கட்டளை பிரகாரம் நான் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வேன் என்ற எண்ணத்துல வாழ்க்கை வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுக்கின்றான்? பரிசு. நாம் அவர்களுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை கொடுப்போம். அழகான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. என்னமா சிரிப்பு? ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் தமிழ் வேற தமிழா இருக்கா? திருநெல்வேலி தமிழா இல்ல? இப்படி சொல்லணும். வேற எங்க போல வாழ அப்படி சொல்லணுமா? புரியுதுல நம்ம சொல்றது? ஏன் சிரிக்கிறீங்க? என்ன பார்த்தா ஜோக்கரா தெரியுதா? இந்த மாதிரிதான் நமக்கு கிட்டத்தட்ட 500 பசங்க இருக்கிறாங்க இந்த ஸ்கூல்ல. நம்ம ஸ்கூல்லயும் இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. நம்ம ஸ்கூல் பேர் ஆல் இந்தியா இன்டர்நேஷனல் ஸ்கூல், சென்னையில. உங்க சொல்றது கேளுங்க, சரியா? நீங்க சிரிச்சீங்கன்னா உஸ்தாதுக்கு பேச்சே வராது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை சொல்லும் பொழுது யாரு என் பேச்சை கேட்டு என் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்க்கை வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை கொடுப்பேன். வலனஜியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். மற்றும் அவர்களுக்கு இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் அவர்கள் செய்த அமலை விட சிறந்த கூலியை நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலாவுடைய வாக்கு. யோசிச்சு பாருங்க, நமக்கு யாராவது ஒருத்தர் வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு பெரியவங்க சரிமா நான் வாங்கி கொடுக்குறேன்னா எவ்வளவு நம்பிக்கை வருது நமக்கு. அத்தா கிட்ட ஏதாவது கேட்கிறோம், அதாவது உஸ்தாது கிட்ட ஏதாவது கேட்கிறோம், அவங்க சரிம்மா நான் வாங்கி கொடுக்குறேன் என்று சொன்ன உடனே சந்தோஷம் இருக்கா இல்லையா? ஏன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க என்ற ஒரு நம்பிக்கை. அதே நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புதாரியாக இருக்கிறாங்க அல்லது சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாங்க, இவங்க ஏதாவது நமக்கு உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை வாங்கி தரேன், சைக்கிளை வாங்கி தரேன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வருது, நமக்கு நம்பிக்கை வருது, உறுதி, இவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. ரப்பல் ஆலமீன் அவன் வாக்குறுதி கூறுகின்றான், என்ன? உங்களுக்கு நான் அழகான வாழ்க்கை கொடுப்பேன்,
மறுமையில் உங்களுக்கு சிறந்த கூலி, நீங்க செய்ததை விட பன்மடங்கு கூலி உங்களுக்கு கொடுப்பார். இது யாருக்கு? யாருக்கு? சொல்லுங்க. திரும்ப நான் கேட்கிறேன், இங்கேயும் என்ன நோம்பாளியா? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய நோம்பாளி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் தெரியுமா? யாரு யாரு சொல்லுங்க? ஈசா நபியுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஒரு நாள் நோன்பு இப்படிதான் வைத்தாங்க. என்ன பேசவே மாட்டாங்க, பேசவே கூடாது. இந்த நாளில் எந்த ஒரு மனிதனும் பேசக்கூடாது. இது அவருடைய நோன்பாக இருக்கு. அந்த மாதிரி இங்க அந்த நோன்பு இருக்கா? நமக்கு அந்த நோன்பு கிடையாது. அந்த நோன்பு இருக்கக்கூடாது. இது அல்லாஹ் தஆலா உடைய பேச்சை கேட்டு வாழக்கூடியவர்களுக்கு. இதற்கு ஆப்போசிட், எதிர்மறையாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்காம, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டத்தை மதிக்காம, அவருடைய சொல்லுக்கு கட்டுப்படாம தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம் வாழ்க்கை அமைக்கின்றார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கும் என்ன ஒரு நிலை வைத்திருக்கிறார். அது என்ன? அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது, "வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா." யார் என்னுடைய நினைவிலிருந்து மறந்து வாழ்கின்றார்களோ, என்னுடைய கட்டளை மறந்து வாழ்கின்றார், என்னை நினைவு கொள்வதில்லை, என்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில்லை, தொழுவதில்லை, குர்ஆன் ஓதுவதில்லை, நன்மையான காரியங்களை செய்வதில்லை, பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறாங்க, போன் மேல போன், ஷார்ட்ஸ், ரீல், இது அது எல்லாத்தையும் பார்க்கறான். வாழ்க்கை இப்படிதான் போகுது. தொழுகிறது இல்லை, குர்ஆனுடைய ஓதக்கூடிய விஷயங்கள் ஆர்வம் இல்லை, பெற்றோருடைய பேச்சை கேட்காம இப்படி என்று பாவங்களுக்கு பாவம் செய்யக்கூடியவனுக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது, فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, நெருக்கடியான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை நான் கொடுப்போம் அவனுக்கு. இந்த உலகத்துல அவனுக்கு கஷ்டமான வாழ்க்கையை நாம் கொடுப்போம். பிறகு அது மட்டுமா? அடுத்ததாக وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى, மறுமை நாளில் அவனை நாம் குருடனாக எழுப்புவோம். குருடன் என்னன்னா கண் பார்வை இல்லாதவர்களுக்கு குருடன். யோசிச்சு பாருங்க, எல்லாம் நமக்கு எவ்வளவு நியமனம் கண்களை கொடுத்தாங்க. 2 கண்ணை இப்படி மூடிட்டோம்னா எதுவுமே தெரியாது. இந்த பக்கம் நமக்கு ஒரு கண்ணு மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த இருக்கக்கூடிய இந்த பாதி உலகம் நமக்கு இருள் தான். அல்லாஹ் கொடுத்த இந்த நியமனத்தை அல்லாஹ் தஆலா மறுமை என்ன செய்வான்? அவனை குருடனாக நான் எழுப்புவேன். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஹ்மா, மறுமை நாளில் அவரை நாம் குருடனாகவே எழுப்புவோம். அந்த மனிதன் கேட்பான், ரப்பி லிமா ஹஷர்தனி அஹ்மா வகத் குன்து பஸீரா, என்னை படைத்த ரப்பே, நீ என்னை ஏன் குருடனாக, பிளைண்டாக என்னை எழுப்புன, என்னை ஏன் குருடனாக, கண் பார்வை இல்லாதவனாக நீ எழுப்புன என்று அந்த மனிதன் கேட்பான். அதுக்கு அல்லாஹ் என்ன கூறுவான்? கதாலிக அத்தத்க ஆயாத்துனா, என்னுடைய வசனங்கள் உனக்கு வந்தது, நீ என்னுடைய வசனத்தை பார்த்த, உன்னுடைய காதுல நீ அதை கேட்ட, மார்க்க சட்ட திட்டங்கள் வந்தது, குர்ஆனை ஓதுவதற்காக சொல்லப்பட்டது, பெற்றோர்களை மதிப்பதற்காக சொல்லப்பட்டது, தொழுகையை பேணிக்கொள் என்று சொல்லப்பட்டது, நல்லொழுக்கம் உள்ள ஒரு அடியாராக வாழ்ந்து என்று சொல்லப்பட்டது. நான் என்ன செஞ்சேன்? நசீதாஹா, என்னுடைய வசனம், என்னுடைய குர்ஆன் வந்தது உனக்கு, அதுல சொல்லப்பட்ட சட்ட திட்டங்களை என்ன செஞ்ச? மறந்துட்டேன், மறக்கடிச்சிட்டேன். وَكَذَلِكَ الْيَوْمَ تُنْسَى, இன்று நாள் அதே போன்ற உன்னையும் மறக்கடிக்க செய்வோம். அல்லாஹ் தஆலா அவனை அப்படியே விட்டுருவோம். சுப்ஹானல்லாஹ் அக்பர். 2 தரம். ஒன்று, சாலிஹான அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக இருந்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் அழகான வாழ்க்கை கொடுக்கிறான், மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கிறான். மறுமையிலும் அவர்களுக்கு பன்மடங்கு நன்மை. நாம செய்யக்கூடிய இபாதத்து ஒண்ணுமே இல்லை. ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நிகராக நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம செய்யக்கூடிய தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜகாத், நன்மையான காரியங்கள், குர்ஆனை ஓதுவது, மரணம் செய்வது, புரிவது, தஜ்வீதுடன் நாம சரளமாக ஓதுவது, இது ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ்வுடைய நியமத் ஒரு கண்ணே அதற்கு ஈடாக.
அப்போ அல்லாஹ் தஆலா மறுமையில நாம் செய்யக்கூடிய அமலை விட சிறந்ததாக அல்லாஹ் கொடுக்கிறான் என்று வாக்குறுதி, அவருடைய வாக்கு, அவருடைய ப்ராமிஸ். இல்ல இந்த நிலை இல்லனா அடுத்த நிலை நீனே பார்த்துக்கோ, உன்னை இந்த உலகத்தில் நெருக்கடியான கஷ்டமான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கையை தான் நாம் ஏற்படுத்துவோம். பேசக்கூடாது. நீங்க கேட்கிறீங்களா? உஸ்தாத் பேச்சு கேட்கிறீங்களா இல்லையா? கேட்கிறீங்களா? கஷ்டமான நானும் சரி, இங்க இருக்கக்கூடிய அனைவரும் இப்ப எந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று நாம தான் முடிவெடுக்கணும். எந்த வாழ்க்கை வேண்டும்? சாலிஹான நாம செய்வோம் என்றால் இந்த உலகம் நமக்கு சிறந்ததாக அமையும், மறுமையும் நமக்கு சிறந்ததாக அமையும். இல்ல இந்த உலகத்துல ஏன் இஷ்ட பிரகாரம், என் மனசு பிரகாரம் நான் வாழ்ந்து இருந்தேன் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்துல நெருக்கடியான வாழ்க்கை, மறுமையில குருடன் தான், குருடன் குருடியாக எழுப்பப்படுவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க. அப்போ நாம இந்த உலகத்துல நாம அல்லாஹ் தஆலாவுடைய திக்ர், அவருடைய குர்ஆனை ஓதுவதினால், அதை புரிந்து படித்து அமல் செய்வதினால் நமக்கு சிறந்த வாழ்க்கையெல்லாம் கொடுக்கிறார். சஹாபாக்கள் சஹாபியாக்களுடைய வாழ்க்கையில என்ன இருந்து அவங்களுக்கு வசதி வாய்ப்பு? அல்லாஹ் அக்பர், 2 ஆடை உடுத்துறதுக்கு இல்ல, நமக்கு 10 ஆடை இருக்கு வீட்டுல இருக்கலாமா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா சஹாபாக்களுக்கும் சஹாபியாக்களுக்கும் ஏழ்மையான வாழ்க்கை. அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாழ்க்கையை பார்த்தா தொடர்ச்சியாக 2 மாசம் அடுப்பை எரியாது. 2 மாசம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல அடுப்பு எரியாது சமையலுக்காக. ஏதோ தண்ணியோ பேரிச்சப்பழத்தை வைத்தே நுழைத்துக் கொள்வார்கள் வாழ்க்கை. அப்படி நெருக்கடியான வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியர்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா இவ்வளவு நமக்கு வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். நமக்கு இருக்க தங்கக்கூடிய ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறான். நமக்கு ஒரு நல்ல ஒரு மாஹல் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக்கொள்வதற்காக, படிப்பதற்காக நல்ல ஒரு சூழ்நிலையை நமக்கு கொடுத்திருக்கிறான். படிக்க நமக்கு படிப்பெல்லாம் கொடுத்திருக்கிறான். படிக்க வைக்கக்கூடிய நமக்கு உஸ்தாத்மார்களும் வழக்கமார்களும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதற்கு மத்தியில நான் வீணடிச்சேன் என்றால் என்ன பிரயோஜனம்? நீங்க அல்லாஹ்வுடைய நன்மக்களாக ஆக விரும்பலையா? விரும்புறீங்களா இல்லையா? கண்டிப்பா எல்லாருமே நாம அல்லாஹ்வுடைய நன்மக்களாக ஆக விரும்புறோம். அல்லாஹ் தஆலா அதையும் தன்னுடைய நபிக்கு சொல்லிவிட்டார். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ்ல ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் யார்? ஐஏஎஸ், ஐபிஎஸ், நீ டாக்டர், இன்ஜினியர் என்று ஆகக்கூடியவர் கிடையாது. உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்கக்கூடியவரும் குர்ஆனை கற்பிக்கக்கூடியவரும். யார் குர்ஆனை கற்றுக்கொள்கின்றார்களோ அல்லாஹ்விடம் அவர் சிறந்தவர். இந்த மக்கள் அவங்களை மதிக்க விட்டாலும் சரி, இந்த மக்களிடம் அவங்களுக்கு எந்த ஒரு கண்ணியம் இல்லாவிட்டாலும் சரி, அல்லாஹ்விடம் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கும். அதே போல கற்பிக்கக்கூடியவர், கற்றுத்தரக்கூடிய முஅல்லிமாத்துகள், அதே போல உஸ்தாத்மார்கள், அவர்கள் மக்களுக்கு மத்தியில இவர் என்ன அலிபா கரீம் சொல்லி கொடுக்கிறாரு, இவர் என்ன குர்ஆன் மக்தப்லாம் சொல்லி கொடுக்கிறாரு என்ற ஒரு ஏளனமாக பேசக்கூடியவர் இருக்கிறார். ஆனா அல்லாஹ்விடம் அவருடைய அந்தஸ்து சுப்ஹானல்லாஹ், பெரிய பட்டதாரியாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அவ்வளவு அந்தஸ்து அல்லாஹ்விடம் இருக்காது. குர்ஆனை கற்பிக்கக்கூடியவருடைய அந்தஸ்து. ஏன்? ஏனென்றால் இந்த வேதம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதை கற்றுக் கொடுக்கக்கூடியவரை அல்லாஹ் நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். அல்லாஹ் நம்மை நேசித்து விட்டால் நமக்கு என்ன வேணும்? பாருங்க, அல்லாஹ் நமக்கு, அல்லாஹ் எனக்கு இருக்கிறான் என்றால் வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லா விஷயங்களையும் அவன் தான் கொடுக்கிறான். அவனே எங்களுக்கு எனக்காக ஆகிவிட்டான் என்றால் எனக்கு வேற என்ன தேவை? அப்ப அது எப்படி ஆகும்? அவனுடைய வேதத்தை படித்து புரிந்து அதை அமல்படுத்தினோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து சிறந்த முறையில் அமைத்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு சிறந்த வாழ்க்கை கொடுக்கிறான். அதே போல குர்ஆன் நீங்க மக்தபு பத்து படிக்கிறீங்க, நேரத்தை கழிக்கிறீங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிக்கிறீங்க, நினைத்துக் கொள்ளுங்க, இந்த நேரம் ஒரு நாள்ல டெய்லி நீங்க எத்தனை மணி நேரம் செலவு செய்றீங்க? 2 மணி நேரமா? 3 மணி நேரமா? எத்தனை மணி நேரமா?
புரியல. 4 மணி நேரம், 24 மணி நேரம், 24 மணி நேரம் இருக்கிறாங்க. வேற இருக்காங்க மாலிமா. இங்க மக்தபுக்கு நீங்க வர்றீங்க, இந்த மதரசாவுக்கு எத்தனை மணி வரை இங்க இருக்கிறீங்க? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கணுமா? அதான் நான் கேட்கிறேன். 24 மணி நேரம் இங்க உலகத்தை நம்ம தான் இருக்கணும்னா நாம இருக்கிற மாதிரி இருக்கணும்னா யோசிச்சு, இந்த 24 மணி நேரத்துல நீங்க செலவு செய்யக்கூடிய 1 மணி நேரம், இந்த 23 மணி நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய வேலைகளை ஒப்பிட்டு பார்த்தால் அல்லாஹ்விடம் இதற்கு செய்ய இந்த நேரத்தில் நீங்க செலவு செய்வது அல்லாஹ்விடம் மிக கனமாக இருக்கும். 23 மணி நேரத்தில் நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ இது நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது அப்படியே கனம் குறைச்சிடும். அல்லாஹ்விடம் இதற்கு எதுவுமே மதிப்பு இருக்காது. ஆனால் இந்த 1 மணி நேரம் நீங்க செலவு செய்தது அல்லாஹ் மிக பிடித்தமானது. அது எப்படி? ஹதீஸ்ல ஒரு சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வமஸ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய அடியார்கள் அவருடைய இல்லத்தில் திரளாக கூடுகின்றார்கள். எல்லாருமே ஒரு இடத்துல உட்கார்றாங்க, அமர்றாங்க. பிறகு அவர்கள் என்ன செய்றாங்க? யத்லூன கிதாபல்லாஹி வ யததாரஸூனஹு. இவர்கள் குர்ஆனை ஓதுகின்றார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்றார்கள். இதுதான் அவங்களுடைய வேலை. அந்த அரட்டடிக்கிற வேலை இல்லை. என்னமா அங்க கவர்ல ஏதாவது உஸ்தாத கொடுக்க வச்சிருக்கியா? உஸ்தாத் சொல்ல மட்டும் நோ டிஸ்டர்பன்ஸ். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யத்லூன கிதாபல்லாஹ். இவங்க எதற்காக இங்க கூடுகின்றார்கள்? சும்மா அரட்டடிக்கிறதுக்கு இல்ல, உட்கார்ந்து வீட்டு காரியங்களை பேசுறதுக்கு இல்ல. மாறாக அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதற்காக சேருகின்றார்கள். அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அங்க இருக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள் என்ன செய்யறாங்க? கற்றுக் கொடுக்கின்றார்கள் இவர்களுக்கு குர்ஆனை ஓதுவதற்கு. ஹத்தா என்ன செய்யறாங்க? மாணவர்கள் எல்லாம் வந்து சூழ்ந்து கொள்றாங்க பாதுகாப்புக்காக. இவர்களை யாரும் சீண்டக்கூடாது, இவர்கள் யாரும் டிஸ்டர்ப் செய்யக்கூடாது என்று எல்லா மாணவர்களும் செய்யறாங்க, சூழ்ந்து கொள்கின்றார்கள். அவர்களுடைய இறக்கைகளை வந்து விரித்து பாதுகாக்கிறாங்க. மேலிருந்து முழுமையாக பாதுகாக்கிறாங்க. அது மட்டும்தான். இரண்டாவது, சக்கீனா என்று சொல்லக்கூடிய அமைதியை அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்தில் இறக்குகிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்காக இறங்குகிறது. அல்லாஹ் தஆலா அது மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹ், இந்த கூட்டம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு, எனக்கு தெரியாது யார் எத்தனை பேர் இருக்கிறாங்க, யாருடைய பெயர் யார் என்ன என்று தெரியாது, யாருடைய பிள்ளைகள் என்று எனக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பெயரை சொல்லி, அம்மா அப்பாவுடைய பெயரை சொல்லி என்ன செய்வான்? இந்த அடியான் என்னை பற்றி படிக்கின்றான், இந்த உஸ்தாத் என்னை பற்றி அவங்க கற்றுக் கொடுக்கிறாங்க, இந்த முஅல்லிமா என்னை பற்றி குழந்தைகளுக்கு கற்றுத் தருகின்றார் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய பெயரை சொல்லி, இன்னாருடைய மகள் இன்னார், இன்னாருடைய மகள் இன்னார் என்று அல்லாஹ் பெயரிடுவான். யோசிச்சு பாருங்க. நமக்கு இங்க ஏதாவது ஒரு ஸ்கூல்ல ஆனுவல் டே நடக்குது, ஸ்கூல்ல ஆண்டு விழா நடக்குமா? அப்போ நம்ம பேர் கூப்பிடப்படுது, ஆஃப்ரீன் என்று. இருக்காங்களா அப்படின்னு? மாஷா ஃபாத்திமா, கதீஜா என்று அழைப்பு. இதுக்காக பரிசு கொடுப்பதற்காக இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுவும் அவங்க அக்காவுடைய பெயர் ஃபாத்திமா பின்த் அப்துல்லாவுடைய மகள், ஜனாப் அப்துல்லாவுடைய மகள் ஃபாத்திமா என்று அழைக்கப்படும். ரொம்ப சந்தோஷம். அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, இந்த பிள்ளைக்கு மட்டும் சந்தோஷம் இல்ல, அவங்களுடைய அக்காவுக்கும் அவங்களுடைய பெற்றோருக்கும் சந்தோஷம் வருமா இல்லையா? இது இங்கே சின்ன ஒரு ஸ்டேஜ், சின்ன ஸ்டேஜ்ல நம்ம அழைத்து பரிசு கொடுப்பதற்கே நாம் இவ்வளவு சந்தோஷம் அடைகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பெயர் என்ன செய்யறான்? வானவர்களே பாருங்க, என்னுடைய அடியார்கள் சிறுமி சின்ன பிள்ளை குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக தன்னுடைய நேரத்தை செலவு செய்து பாருங்க. அங்கு என்னுடைய கல்வி, என்னுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அவங்க உஸ்தாத்மார்களும் முஅல்லிமாக்களும் இருக்கிறான் பாருங்க என்று அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்களுக்கு சொல்லும். நம்ம பேரு அல்லாஹ் தஆலா சொல்லும்போது எவ்வளவு சூப்பரா இருக்குமா? இல்லமா? இல்லையா? வாட்ஸ்அப்ல யாருடைய பேர் ஃபர்ஸ்ட் இருக்கு? இந்த வாட்ஸ்அப்ல இருக்கு, பசங்க தான் நல்லா பார்ப்பாங்க.
நான் குறிப்பா பெரிய மாணவிகள் எல்லாருக்கும் போன் கையில் இல்லாம இருக்காது. அதுல யார் ஒரு ஃபர்ஸ்ட் பேர் இருக்கும்? அத்தா அம்மா பேரு இருக்காது கண்டிப்பா. யாரு? ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வேற யாரா இருப்பாங்க, இப்படிதான் இருக்கு. அப்போ ஏன் அந்த பேர் எப்பவுமே இருக்கு? பெரிய மாணவிகள் கேள்வி. வாட்ஸ்அப்ல முதல் பேர் இரண்டாவது பேர் எப்பொழுதுமே என்ன முன்னாடி இருக்கு? ஏன் முன்னாடி இருக்கு சொல்லுங்க. அப்ப ஒரே மாணவி தான் இருக்கிறாங்க நினைக்கிறேன். இங்க இருக்கிற யாருமே மாணவிகள் இல்ல, எல்லாம் மாநிலமா இருக்கிறா. என்ன அதற்கு வச்சிருக்காங்க தெரியல. பாவம் எல்லாம் பிள்ளைகளும் திறக்கலாம். சொல்லுங்க, ஏன் நம்முடைய வாட்ஸ்அப்ல முதல் பெயராக இருக்கு? அவங்க கூட தான் நம்முடைய அதிகமாக தொடர்பு, கான்டாக்ட் எப்பவுமே நம்ம கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். நம்முடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். யார் கடைசியாக இருக்கக்கூடிய பெயர் சில நேரத்தில் தேவைப்படும் போது நம்ம தேட முடியும். ஏன் அது அப்படி இருக்கு? ஏன்னா தொடர்பு இல்லை. யோசிச்சு பாருங்க. இது நம்முடைய யதார்த்தமாக இருக்கக்கூடிய நம்முடைய சமகால வாழ்க்கையில் எடுத்துக்காட்டு. வாட்ஸ்அப்ல யாரும் கனெக்ட் இருக்கோமோ, தொடர்பு இருக்கோ, அவருடைய பெயர் இருக்கும். யாருடைய தொடர்பே இல்லையோ அவருடைய பெயர் எங்கேயோ இருக்கும். தேவைப்படும் பொழுது கிடைக்காது. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பட்டியலிலும் நல்லவர்களுடைய நன்மையான அடியார்களுடைய பட்டியல்ல யாருடைய பெயர் முதல்ல இருக்கும்? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய, அல்லாஹ் தஆலாவுடன் தொடர்பு எப்பொழுதும் வைத்திருக்கக்கூடியவருடைய அடியார்கள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நம்பிக்கையாளருடைய பெயர் தான் முதல்ல இருக்கும். அது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது ஃபத்குரூனி அத்குர்கும், நீ என்னை நினைவு கொள், நீ என்ன நினைச்சு பாரு, நான் உன்னை நினைக்கிறேன். வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், நீ எனக்கு நன்றி செலுத்து, நீ எனக்கு நன்றி கெட்டவனாக இருக்காத என்று அல்லாஹ் கூறுகிறான். கொடுத்த நான் என்னென்ன கொடுத்திருக்கிறோம் அதற்கு அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்தி அதை சரியாக பயன்படுத்து. என்னுடைய கட்டளைக்கு மீறவாக, என்னுடைய கட்டளைக்கு எதிராக அதை பயன்படுத்தாது என்று அல்லாஹ் நமக்கு நசீரான் கட்டளைகிறார். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொன்னான், நீ என்னை நினைவு கொள், நான் உன்னை நினைவு கொள். இதுதான் கண்டிஷன். இதுதான் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அல்லாஹ்வுடைய தொடர்பு நாம் வைத்துவிட்டால் அல்லாஹ் தஆலா நம்முடைய தொடர்பு வைக்கிறார். அல்லாஹ் தஆலாவுடைய தொடர்பு நாம் துண்டித்து விட்டோம். இப்போ ஃபோன் செய்றோம். இப்போ ஃபோன்ல எத்தனை நம்பர் இருக்கு? இப்போ நாம ஒரு மொபைல்ல எத்தனை நம்பர்? 10 நம்பர். 9 நம்பர் நான் போட்டேன், ஒரு நம்பர் விட்டேன். அது என்ன ஆயிட போகுது? கரெக்ட் ஆகுமா? 9 நம்பர் போட்டிருக்கேங்க. என்னமா 9 நம்பர் போட்டேன், ஒரு நம்பர் போடல. கரெக்ட் ஆகுமா? உங்க அட்டாவை நம்பர் தெரியுமா? போன் நம்பர் உங்களுக்கு தெரியல. அதுல 9 நம்பர் போட்டீங்க, ஒரு நம்பர் வந்து விட்டீங்க. அத்தாவுக்கு கரெக்டா போய் போன் சேருமா? ஏன் 9 நம்பர் இருக்குல்ல? எப்படி என்ன உஸ்தாத் இப்படி சொன்னா அப்படி சொல்றீங்க உஸ்தாத்? சொல்லுங்க மாணவி. 9 நம்பர் போட்டாச்சு, ஒரு நம்பர் தானம்மா, அதுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணு. யோசிச்சு பாருங்க. இந்த நம்பர் இந்த நபரை கனெக்ட் செய்யறதுக்காக தான் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி அதை நாம முறையாக போடலன்னா தொடர்பு ஏற்படாது என்றால், அல்லாஹ் தஆலா 5 வேளை தொழுகை வைத்திருக்கிறான், 5 நம்பர் கொடுத்திருக்கான். 4 நம்பர் நான் போடுறேன், ஒரு நம்பர் மட்டும் விட்டுறேன். இப்போ ஃபஜர் தொழுகை. சிரிக்கிறாங்க பாருங்க, தெரியுது மாணவிகளுடைய நிலை தான். ஏன் ஃபஜர் மிஸ் ஆகுது? இந்த உஸ்தாத் எழுதுக்கு முடியல. 4 எங்க கனெக்ட் ஆகும்? ஆகாது. நமக்கு புரியுது, நம்முடைய மொபைல்ல ஒரு நம்பர் மிஸ் ஆனா கனெக்ட் ஆகாது என்று தெளிவாக சின்ன பிள்ளைக்கு தெரியுது என்றால், மார்க்க விஷயத்துல நான் எனக்கு சௌரியமாக இருக்கிறது நான் எடுத்துக்கிறேன். உஸ்தாத் துஹர் அஸ்ர் மக்ரிப் படிக்கிறேன் உஸ்தாத், இஷா எப்பயாவது, ஃபஜர் என்னால முடியல உஸ்தாத், எங்க நம்முடைய தொடர்பு ஏற்படும்? இப்போ நம்முடைய பெயர் பட்டியலில் எங்க வரும்? கூறிய மாணவிகளே,
இந்த விஷயத்தை நினைவு கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தொடர்பு நமக்கு ரொம்ப அவசியம். அல்லாஹ்வுக்கு எங்களுடைய தேவை இல்லை. அவன் அல் கனி, தேவையற்றவன். அஸ்-ஸமத், அவன் செல்ஃப் சஃபிஷியன்ட், அவனுக்கு எதுவுமே தேவை, யாருடைய தேவை கிடையாது. அல்லாஹ் கனி வ அன்துமுல் ஃபுகரா, அல்லாஹ் கனி, அவன் சுப்ஹானல்லாஹ் தேவையற்றவன், அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் ஏழைகள், உங்களுக்கு தேவை என்று அல்லாஹ் கூறுகிறார். அப்போ நம்முடைய இபாதத்து, நம்முடைய வணக்க வழிபாடு, நம்முடைய தொழுகை, நோன்பு, ஹஜ், குர்ஆன் ஓதுதல், இதெல்லாம் நமக்கு தான் நம்ம செய்யணும். இதனால அல்லாஹ்வுக்கு ஒரு சொட்டு கூட நன்மை அவனுக்கு போய் சேராது. அவனுக்கு எந்த ஒரு நன்மையும் ஏற்படாது. அப்போ அல்லாஹ் தஆலாவுடைய தொடர்பு நமக்கு தேவை. நம்முடைய தொடர்பு அல்லாஹ்வுக்கு தேவையே கிடையாது. ஏன்? அல்லாஹ்வுக்கு நம்ம விட்ட எத்தனையோ அடியார்கள் இருக்கிறாங்க இல்லையா? என்னை விட்டால் அல்லாஹ் தஆலாவுக்கு எத்தனையோ இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வை விட்டோம் என்றால் நமக்கு யார் இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தொடர்பு வேண்டும் என்றால் நம்முடைய தொடர்பு குர்ஆனுடன் இருக்கணும். குர்ஆனுடன் நம்முடைய தொடர்பு இருந்தால்தான் நாம அல்லாஹ்வுடைய தொடர்பை எடுத்துக்கொள்ள முடியும். எப்படி? போன் நம்பர் முறையாக போட்டாதான் அவருடைய கனெக்ஷன் நமக்கு கிடைக்குமோ அதே போன்றுதான் அல்லாஹ்விடம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் சொன்ன அந்த நம்பரையும் அந்த சொன்ன முறையும் நாம் செய்தால்தான் அல்லாஹ் தஆலாவுடைய தொடர்பு நாம் கொள்ள முடியும். அப்போ நம்முடைய தேவை என்ன சொல்லலாம்? படைத்த ரப்பே, எனக்கு இது தேவை இருக்கு. வீட்டில் நம்முடைய தாய் தந்தை சிரமமா இருக்கிறாங்க, நெடுமா அப்போ ஒன்று சரியாம இருக்கிறாங்க, அல்ல எனக்கு சிரமங்கள் இருக்கு, இந்த விஷயத்தை நீ ஏற்படுத்திட்டா என்று நாம கேட்காத வரை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான். அவனுக்கு நிறைய அடியார்கள் இருக்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய தொடர்பு நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் குர்ஆனுடைய தொடர்பு நமக்கு ஏற்படணும். புரியுத விஷயம்? சுப்ஹானல்லாஹ். இந்த அமர்வு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. இந்த அமர்ல வரக்கூடியவர்கள் என்னமே இல்லாம பொதுவாக சில மாணவிகள் வருவாங்க. என் ஃப்ரெண்டு கூட்டா, என் சிநேகிதி கூட்ட, என் தோழி கூட்ட, அதான் நான் வந்துட்டேன். எண்ணம் இருக்காது குர்ஆன் படிக்கணும், மக்தப் செய்யணும் என்று எண்ணமே இருக்காது. இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? மன்னிப்பு கொடுக்கிறானா? நல்ல எண்ணத்துடன் இஹ்லாஸான முறையில் ஆர்வத்துடன் குர்ஆனை கற்பிக்கக்கூடிய அமல்படுத்தக்கூடிய அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு நன்மை கொடுப்பான். புகாரி வரக்கூடிய நீண்ட ஹதீஸ்ல வானவர்கள் ஒரு கூட்டம் அவர்கள் வருவார்கள், சுற்றி கொண்டு அவங்களுடைய வேலையே என்ன? ஹதீஸ், இந்த நீண்ட ஹதீஸ்ல வரக்கூடிய புகாரி வரக்கூடிய சம்பவம். இன்ன லில்லாஹி மலாயிகத்துன் யதூஃபுன ஃபில் அர்த், அல்லாஹ்வுக்கு நிறைய வானவர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு கூட்டம் பூமியில சுத்தி வருவாங்க, அப்படியே உலா வருவாங்க. நம்ம ஊர் சுத்துவாங்கல்ல, சுத்துவாங்க, சைக்கிள் எடுத்துட்டு நல்லா சுத்துவாங்க. அல்லாஹ்வுடைய மாணவர்கள் அவங்க சுற்றி வருவார்கள். இதற்காக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்கள், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகள் மக்களை பார்ப்பார்கள், தேடுவாங்க. அவங்களுடைய வேலையை, டியூட்டியே இப்படிப்பட்ட கூட்டத்தை தேடுவார்கள். இந்த பூமியில எங்கெல்லாம் கூடுகின்றார்களோ, எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றி அறிவதற்காக ஆர்வத்தை கொண்டு வருகின்றார்கள், எல்லாரையும் அவங்க தேடுவாங்க. தேடி உடனே அங்கங்க அவங்க உட்கார்ந்துருவாங்க. இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்பாங்க. இவங்க எந்த எண்ணத்துல, எந்த நோக்கத்துல வந்திருக்கிறாங்க என்று கேட்பாங்க. நம்முடைய நோக்கம் என்ன? சொர்க்கத்தை நாம் அடையணும், அதான நோக்கம். நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதுதான நோக்கம். நெருப்புல நம்மை நாம் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதுதான நோக்கம். அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும், அதுதான நோக்கம். இந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறோம். இதை கேட்டு மாணவர்கள் என்ன செய்வாங்க? மேல போவாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும், அவர் அனைத்து விஷயத்தையும் அறிந்தவர், அவருக்கு யாரும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனா அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த வானவர்களுக்கு இந்த மக்களுடைய மதிப்பை உணர்த்துவதற்காக அல்லாஹ் என்ன செய்வான்? கேட்பான், என்னுடைய அடியார்களை எப்படி விட்டு வந்தீர்கள்? அவர்கள் கூறுவார்கள், யா அல்லாஹ், உன்னை துதிக்கின்றார்கள்,
உன்னை தூய்மைப்படுத்துகின்றார்கள், உன்னை புகழ்கின்றார்கள், உன்னை பெருமைப்படுத்துகின்றார்கள். அதற்கு அல்லாஹ் கேட்பான், ஹல் ரஹவுனி, அவர்கள் என்னை பார்த்தார்களா? என்னை புகழ்கின்றார்கள், என்னை பெருமை, அவர்கள் எனக்கு அனைத்து விஷயம் தூய்மைப்படுத்துகின்றார்கள், என்னை கண்ணியப்படுத்துகின்றார்கள், எனக்கு என்னை தஸ்மீ செய்கின்றார்கள் என்றால் என்னை பார்த்தார்களா? அதற்கு மாணவர்கள் அல்லாஹ் நம்ம பார்த்தோமா? மாணவர்கள் கூறுவார்கள், யா ரப்பி மா ரஹவுக், என்னை படைத்த ரப்பே, அவர்கள் உன்னை பார்க்கவில்லை. அல்லாஹ் கூறுவான், கீஃப இத் ரஅவுனி, எப்படி இவர்களுடைய நிலை இருக்கும்? என்னை பார்க்காமலே துதி செய்கின்றார்கள், தஸ்பீஹ் செய்கின்றார்கள், தக்பீரை செய்கின்றார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவருடைய வாழ்க்கையுடைய நாவை கொண்டு சுப்ஹானல்லாஹ் என்னை புகழ்கின்றார்கள் என்றால், என்னை பார்க்காமலே செய்கின்றார்கள் என்றால், என்னை பார்த்து விட்டார்கள் என்றால் அவருடைய நிலை என்ன ஆகும்? இப்படி அல்லாஹ் கேட்கிறவர், என்னை பார்க்காமலே இவ்வளவு என்னை வணங்குகின்றார்கள், வெளிப்படுகின்றார்கள், என்னை தஸ்பீஹ் தக்பீர் அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகின்றார்கள், என்னை பார்த்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய நிலை என்ன? அதற்கு அந்த மாணவர்கள் கூறுவார்கள், யா அல்லாஹ், உன்னை பார்த்து விட்டார்கள் என்றால் உன்னை புகழ்வதிலும், உன்னை துதிப்பதிலும், உன்னை வணங்குவதிலும் இவர்கள் அதிகப்படுத்துவார். இரண்டாவது கேள்வி கேட்பாங்க. எல்லாம் நீண்ட ஒரு புகாரியில் வரக்கூடிய நீண்ட அந்த ஹதீஸ். சரி, அவர்களுக்கு என்ன வேணும்? மாலா யஸ்அலூனனி, அவர்களிடம், அவர்களுக்கு என்னிடம் என்னதான் தேவை? ஏன் இந்த கூட்டம் வருது, இவங்க ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க என்று எல்லாம் கேட்பான். அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த உள்ளங்கள்ல எந்த சிறு சிறு உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தும் அல்லாஹ்வுடைய நேசம் எவ்வளவு இருக்கு அவருக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு தெரியல. எனக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மஹப்பத், அல்லாஹ்வுடைய மஹப்பத், அல்லாஹ்வுடைய நேசம் தெரியாது. உங்களுக்கு என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மஹப்பத், அல்லாஹ்வுடைய மஹப்பத் தெரியாது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு எல்லாமே அறிந்தவன். அவன் தெரிந்தும் கேட்பான், சரி என்னதான் உங்களுக்கு தேவை என்னிடமிருந்து? ஏன் இது மாதிரி வந்து அவருறாங்க, நேரத்தை செலவு செய்து குர்ஆனை ஓதுறாங்க, மக்தபுக்கு வராங்க, இங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அமல்படுத்துறாங்க, என்னதான் வேணும் உங்களுக்கு? அவர்கள் கூறுவார்கள், யஸ்அலூனகல் ஜன்னah, யஸ்அலூனகல் ஜன்னah, யா அல்லாஹ், உன்னிடம் அவரிடம் கேட்பதே சொர்க்கத்தை அவர்கள் நாடுகின்றார்கள். உன்னிடம் ஒரே விஷயம் தான் கேட்கிறாங்க, சொர்க்கம் தான் அவங்களுக்கு வேணும். அதுதான் அவங்களுடைய லட்சியம், டார்கெட் எல்லாமே அவங்களுக்கு வேணும். சரி, அல்லாஹ் கேட்பான், ஹல் ரஅவுஹா, என்ன அவர்கள் சொர்க்கத்தில், சொர்க்கத்துடைய சகல சௌபாகியங்களும் வசதி வாய்ப்புகளும் நியமத்துகளும் அருட்கொடைகள் நிறைந்த அந்த நிரந்தரமான ஒரு அமைதி தரக்கூடிய அந்த சொர்க்கத்தை பார்த்தார்களா? அதற்கு அந்த மாணவர்கள் கூறுவார்கள், மா ரஅவுஹா, இவர்கள் அதை பார்க்கவில்லை அல்லாஹ்வே. அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், இவர்களுடைய நிலை இப்படி இருக்கின்றது என்றால் பார்க்காமலே இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நியமத்துகளும் அருட்கொடை இவர்களுக்கு காண்பிக்கப்பட்டு இவர்கள் இதை பார்த்துவிட்டார்கள் என்றால் இவர்களுக்கு என்ன நிலையாகும், எப்படி இருக்கும்? அல்லாஹ் அக்பர். அந்த நேரத்தில் கூறுவார்கள், யா அல்லாஹ், இந்த சொர்க்கத்தை அடைவதற்காக இன்னும் வீரியமாக, இன்னும் வேகமாக செய்வார்கள். சரி, மூன்றாவது கேள்விக்கு அல்லாஹ் அடுத்ததாக அல்லாஹ் வந்துட்டு இருக்குமா, இல்ல ஒரே அல்லாஹ் நீங்க இருக்குமா? பாங்கு ஒரு பாங்கு தானே, இல்ல அடுத்த இடத்துல வருமா? ஒரு பாங்கு தானே. சரி, நம்ம வெயிட் பண்ணலாம்.
நம்முடைய பொருள்ன சரி. கேள்வி என்ன? மூணாவது கேள்வி. 2 கேள்வி கேட்டாங்க. மூணாவது கேள்வி கேட்பாங்க, சரி இவர்களுக்கு எந்த விஷயத்திலிருந்து என்னுடைய பாதுகாவல் தேவை? என்னிடமிருந்து என்ன அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை, பாதுகாவல் தேவை? அவர்கள் கூறுவார்கள், உன்னிடமிருந்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாவல் தேடுகின்றார்கள். அதற்கு அல்லாஹ் கேட்பான், அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நரகத்துடைய வேதனைகளையும் அங்கு இருக்கக்கூடிய பல வகையான தண்டனைகளையும் அவர்கள் இதை பார்த்தார்களா? அதற்கு அல்லாஹ் அந்த மாணவர்கள் கூறுவார்கள், யா அல்லாஹ் அவர்கள் பார்க்கவில்லை. இவருடைய நிலை, இதை பார்க்காமலே இந்த நரகத்திலிருந்து என்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றார்களே, இந்த நரகத்தில் இருக்கக்கூடிய தண்டனை இவர்கள் பார்த்து விட்டார்களே, என்ன செய்வாங்க? யா அல்லாஹ் அதை விட்டு ஓடுவதற்காக இன்னும் என்ன செய்வாங்க? நன்மையான அமலை செய்து செய்து அதை விட்டு ஓடுவதற்காக முயற்சி செய்வார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அந்த வானவர்கள் எல்லாரையும் சாட்சி வைத்து கூறுவான், உஷ்ஹிதுக்கும் அன்னி கஃபர்து லஹும். நீங்க வானவர்களே, நீங்க சாட்சியாக இருங்க. அல்லாஹ் தஆலா வேலை செய்றான், சொல்றான், நீங்க அனைவரும் மாணவர்களே சாட்சியாக இருங்க. இந்த கூட்டத்தை நான் மன்னித்து விட்டேன், இவர்கள் கேட்டதை நான் கொடுத்து விட்டேன், என்னுடைய பாதுகாவல் என்ன தேடினார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பை நான் கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுவார் என்றால் யோசிச்சு பாருங்க மாணவர்களே. இதை விட ஒரு பெரிய விஷயம் நமக்கு என்ன தேவை? நம்முடைய வாழ்க்கையில சொர்க்கம் தேவை, நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு பெரிய பெரிய பேர் வேண்டும். இந்த ஹதீஸுடைய கடைசி கட்டத்தை அப்படிங்க சுவாரஸ்யமான இந்த விஷயம் சொன்ன உடனேயே ஒரு மாணவர் அல்லாஹ்விடம் கூறுவார், அல்லாஹ்வே, இந்த கூட்டத்துல ஒருவர் வந்தால் அவருடைய எண்ணமெல்லாம் என்ன இல்ல, மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கோ, மார்க் உன்னை பற்றி உன்னை துதிப்பதோ, உன்னை தஸ்பீஹ் செய்வதோ, உன்னை பற்றி அறிந்து கொள்வதற்கெல்லாம் கிடையாது. அப்படியே கடந்து போகும் பொழுது இந்த கூட்டத்தை பார்த்தாரு, வெட்கப்பட்டாரு, அப்படியே அவங்க உட்கார்ந்துட்டாரு. இவருக்கு என்ன செய்வது? இவருக்கும் என்ன இதெல்லாம் எழுதணுமா, இல்ல இவருக்கு நாம் என்ன செய்வது என்று அல்லாஹ்விடம் அந்த வானவர்கள் கேட்பார். அதற்கு அல்லாஹ் கூறுவான், இவனையும் நான் உங்களை சாட்சி வைக்கின்றேன், இவனையும் நான் மன்னித்து விட்டேன். ஃபஇன்னல் ஜலீஸ லா யுஷ்ஃபா. இரண்டாவது, இந்த மஜ்லிஸ் எப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸ் என்றால், இது உட்காரக்கூடிய அனைவருக்கும் மன்னிப்பு கொடுக்கப்படும், அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும், அதுல ஒருத்தனையும் என்ன நாம் நிராசைப்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹ் கூறுவான். யோசிச்சு பாருங்க மாணவர்களே, நம்முடைய நேரம், நீங்க செலவு செய்யக்கூடிய நேரம் எல்லாமே அல்லாஹ்விடம் பதிவு செய்யப்படுகிறது. நம்ம எத்தனை வருஷமோ அல்லது எத்தனை மாதமோ நாம் இங்க படிக்கிறோம் என்று நமக்கு தெரியாது, எத்தனை நேரத்தை கழிச்சிருக்கோம். ஆனா அல்லாஹ்விடம் இதை பதிவு செய்யக்கூடியதாக இருக்கு. நம்முடைய நேரத்தை நாம அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக்கொள்வதற்கும் அதை படிப்பதற்கும் நாம முயற்சி செய்வோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு நிச்சயம். இந்த ஒரு நோக்கம் தான். இல்ல அல்லாஹ் பாதுகாக்கணும். நமக்கு முதல்ல நரகத்திலிருந்து நம்ம பாதுகாக்கப்பட்டால் சொர்க்கத்துக்கு போவோம். இதுக்கு முன்னால் நான் தெரியப்படுத்தி இருப்பேன், நபிமார் சஹாபாக்களுக்கு சொர்க்கத்துடைய நன்மாராயம் சொல்லப்பட்டதா? பெரிய மாணவிகள், சொர்க்கத்தின் நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? திரும்ப இப்போ இஃப்தார் டைம் முடிஞ்சிருச்சு, மௌனமாக இருக்கக்கூடிய மாணவிகள், இஃப்தார் டைம் முடிஞ்சிருச்சு, நோன்பு திறந்தாச்சு, சொல்லுங்க வாய்ப்பு. சஹாபாக்களும் சஹாபியாத்களையும் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசி என்று சொன்னானா? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு டைட்டிலை கொடுத்துட்டான். அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று முன்கூட்டி அவருடைய வாழ்க்கையில சொல்லிட்டான், சொன்னானா? அப்போ ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில பயம் இருந்தது? அவங்களுக்கு நீ சொர்க்கவாசி என்று பல தடவை சொன்ன பிறகும் பயந்தாங்க.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயப்படுறாங்க. எத்தனை வாட்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொர்க்கவாசி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் இருக்கும் பொழுது அழுகிறார். அந்த நேரத்தில் ஏன் என்று கேட்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சப்தம் வந்து அந்த சப்தத்தில் அனைவரும் மன்னிக்கப்படுகிறது ஒருத்தனை தவிர என்று சொல்லப்படும் பொழுது அந்த ஒருத்தனால நான் இருந்து விடுவேனோ நான் பயப்படுறேன். யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட சஹாபி பயப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஈமானை உறுதிப்படுத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் ஒரு வாசலில் வருகின்றார், ஒரு வீதியில் வருகின்றார், மறு வீதியை எடுத்துக்கொண்டு விரட்டு ஓடக்கூடிய ஷைத்தானாக இருப்பான் என்று அப்படி அவருடைய ஈமானுடைய உறுதி கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹன்சாலா ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் ஹுதைஃபா பின் யமானை சந்தித்து ரகசிய அந்த தோழரை சந்தித்து இந்த பட்டியல் லிஸ்ட் முனாஃபிகினுடைய லிஸ்ட் எல்லாம் இருக்குமே ஹுதைஃபா கொஞ்சம் எனக்கு காட்டி, இல்ல இது அல்லாஹ்வுடைய தூதரை ரகசியம் நான் காண்பிக்க முடியாது. சரி, அதுல ஏன் பேர் இருக்க கொஞ்சம் சொல்ல. யோசிச்சு பாருங்க, இவர்களுக்கு சொர்க்கத்துடைய நன்மாரை கொடுக்கப்பட்டு இவங்க ஏன் இந்த விஷயத்தை பயந்தாங்க? ஏனென்றால் சொர்க்கத்திற்கு போவானா முதல்ல நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு பாலத்தை அல்லாஹ் நிர்வகிப்பான். அதுதான் சிராத்துடைய பாலம். அது நரகத்திற்கு மேல்மட்டத்தில் இருக்கும் பிரிட்ஜ். அந்த சிராத்துடைய பாலத்தை கடந்தால்தான் சொர்க்கத்திற்கு அடுத்ததாக போகும். இங்க கடக்காமல் மனிதனுடைய பாவத்தின் அடிப்படையில அவன் மேலிருந்து முக குப்புற நரகத்தில் விழுந்து அவன் எரியக்கூடியவன், அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அதனால்தான் பயந்தாங்க. சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆனது, நரகம் இருக்கே, இந்த பாலத்தை கடக்கக்கூடிய நிலை இருக்குமே என்ற அச்சம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் மறுமை நாளில் தன்னுடைய உம்மத்திற்காக அந்த சிராத்துடைய பாலத்துடைய அப்பால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி முதல் கடந்து சென்ற பிறகு அப்பால் நின்று வரக்கூடிய தன்னுடைய உம்மத்திற்காக துஆ செய்வார்கள். புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல யா ரப்பி சல்லிம் சல்லிம் யா ரப்பி சல்லிம் சல்லிம் யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை பாதுகாப்பாக இந்த சிராத்தை கடக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார்கள் என்று அவர் அந்த சிராத்துடைய அந்த நிலையில் அந்த இடத்தில் இருந்து வரக்கூடியவர்களுக்காக துவா செய்வார்கள் என்றால் யோசிச்சு பாருங்க. சொர்க்கத்துடைய நன்மாரை கொடுக்கப்பட்ட பிறகும் நரகத்திலிருந்து தன்னை தப்பித்து பாதுகாத்துக் கொள்வதற்கு என்று அவர்கள் அஞ்சினார்கள். நமக்கும் நினைக்கக்கூடிய மாணவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நரகத்திலிருந்து நம்ம பாதுகாக்கப்பட்டது அடுத்த சொர்க்கம். இதற்காக நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த விஷயத்தில் கவனம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மாஷா அல்லாஹ் வாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இந்த மதரசாவுக்கு அல்லாஹ் தஆலா இன்னும் சிறப்பாக இதை வளர்ச்சி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மஹல்லாவில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு அல்லாஹ் தஆலா மூலமாக பயனுள்ள ஒரு இடமாக ஒரு தலமாக அல்லாஹ் ஆக்கிடுவாராக. அதே போல இங்கே இருக்கக்கூடிய மாலிமார்களும் உஸ்தாத்மார்களும் அல்லாஹ் தஆலா ஈருலகிலும் சிறந்த கூலி அல்லாஹ் கொடுத்தவர்களை கண்ணியப்படுத்துவானாக. இந்த உலகத்தில் அவர்களுக்கு மக்கள் கண்ணியம் கொடுக்காவிட்டாலும் அல்லாஹ்விடம் அவர்களுக்கு அந்த கண்ணியம் இருக்கின்றது. அதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதற்காக நம்முடைய வாழ்க்கையில குர்ஆனுடன் நாம் தொடர்பு வைக்க வேண்டும். குர்ஆனுடைய தொடர்பு யாருடைய தொடர்பு? என்ன 10 நம்பர்ல ஒரு நம்பர் மிஸ் ஆச்சுன்னா கனெக்ட் ஆகாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலாவுடைய தொடர்பு வேண்டும் என்றால் அவன் நம் மீது கடமையாக்கிய ஐவேளை தொழுகை, அதனுடன் நம் மீது கடமையாக்கிய விஷயங்களை நாம் பேணினோம் என்றால் தொடர்பு இருக்கும். இல்ல அல்லாஹ்வுக்கு நம்முடைய தேவையே கிடையாது. நம்ம தேவையற்றது, நமக்கு அல்லாஹ் தஆலா தேவை. நமக்கு வேறு வழி இல்லை. படைத்த இறைவனை தான் நாம் வணங்குகிறோம். எங்களுக்கு ஒரே ஒரு இறைவன் தான், எங்களுக்கு ஒரே ஒரு இறைவன் தான் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்து பரிபக்குவப்படுத்த முடியும். நமக்கு வேறு யாரும் இல்லை. ஆனா அல்லாஹ்வுக்கு நம்மை தவிர எத்தனையோ படைப்புகள், அவருடைய ஒரு கட்டளைக்கு கட்டுப்படக்கூடிய படைப்பினங்கள் எங்களிடம் சுப்ஹானல்லாஹ் பலம், சக்தி, ஆற்றல் இருக்கக்கூடிய படைப்பினங்கள் இருக்கு. மாணவர்கள் அல்லாஹ் அக்பர் மிக கடினமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறவே மாட்டார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய தேவை நமக்கு தான் தேவை.
அல்லாஹ்வுக்கு நம்முடைய தேவை இல்லை. அப்போ நாம தான் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாளுக்கு யோசிச்சு பாருங்க, நம்முடைய முதலமைச்சர் யாரு? உங்களுக்கு நீங்க டெய்லி ஒரு கால் செய்யலாம், அல்லது மாசத்துல ஒரு டெய்லி ஒரு கால் செய்யலாம். உங்களுடைய என்ன, உங்களுடைய ஊர் மக்களுக்கு, உங்களுடைய தெரு மக்களுக்காக என்ன செய்யணுமோ, அல்லது உங்களுடைய பள்ளிக்கூடத்திற்கு என்ன தேவையோ நீங்க என்ன செய்யலாம்? நீங்க மனுவை பதிவு செய்யலாம் என்று ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கால் என்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா எவ்வளவு சந்தோஷமா? எங்க அவஸ்தா பல வருஷம் ஆயிடுது, வருஷம் முடிஞ்சிருது, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. விஷயம் ஒரே ஒரு கால், ஒரு நாள்ல ஒரு வாட்டி நீங்க என்ன செய்யலாம்? தொடர்பு கொள்ளலாம், அது முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று உறுதி சொல்லப்படுகின்றது என்றால் எவ்வளவு சந்தோஷமே இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக 5 வேளை தொழுகை நமக்கு நேரம் கொடுத்திருக்கான். நீ 5 வேளை தொழுகை, நீ 5 நேரம், ஒரு நாளுக்கு நீ 5 முறை என்னுடைய கான்டாக்ட் என்னை கனெக்ட் செய்யலாம். அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த தொழுகை 5 வேளை தொழுகை, நீ என்னுடைய தொடர்பு கொள்ளலாம். உன்னுடைய தேவைகளை சிரத்தை தாழ்த்தி சஜ்தா செய்து அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுது நீ அல்லாஹ்வுடன் சொல்லு. அல்லாஹ் தஆலா அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும். இங்க மனிதர்கள் சில நேரத்தில் அவங்க ஏமாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க, ரோகம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க, வாக்கை மீறக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா தன்னுடைய வாக்கை அவர் மீறவே மாட்டான். தன்னுடைய அடியார்களுடைய விஷயத்தில், கேட்கக்கூடிய விஷயத்தில் எல்லாம் கொடுப்பான். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இந்த தொழுகை, 5 வேளை தொழுகை அல்லாஹ்வுடைய தொடர்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது என்றால் நாம் ஏன் பயப்படணும், நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? ஆனா நிபந்தனை, இதனுடைய தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக குர்ஆனுடைய தொடர்பை நாம் விட்டுவிடக் கூடாது. ஹயாத் இருக்கும் வரை நாள்தோறும் என்னுடைய வாழ்க்கையில குர்ஆன் நான் ஓதக்கூடியவளாக, அதை புரியக்கூடியவளாக அல்லாஹ் எனக்கு பாக்கியம் கொடுத்தான் என்றால் நானும் என்னுடைய உஸ்தாது போல, என்னுடைய முஅல்லிமாத்தை போல நான் பெரியவளாக ஆகும் பொழுது இந்த கல்வியை, மார்க்க கல்வியை மக்களுக்கு எத்திரிக்கக்கூடிய நிலை நான் ஆகுவேன் என்ற எண்ணத்துடன் நாம் படிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷாஅல்லாஹ் அப்படி செய்வோமா? அல்லாஹ் தஆலா இந்த எல்லா குழந்தைகளுக்கும், சிறுமி இதே மாதிரி மாணவிகளுக்கும் அல்லாஹ் தஆலா ஹயாத் இருக்கும் வரை இந்த மார்க்கத்தில் நிலையாக வைப்பானாக. இந்த குர்ஆனுடைய தொடர்பை எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையினுடைய இதயங்களில் நாம் இதை ஏற்படுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீரான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. ஆமீன். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த நிர்வாகிகள் மற்றும் மற்ற உஸ்தாதுமார்கள், மாலிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறந்த கூலி கொடுக்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ். வெகு தூரத்தில் இருந்து இங்கு நம்முடைய மாணவிகளிடம் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹயாத் இருக்கும் வரை மார்க்கத்தில் நிலையாக வைப்பான். நமக்கு மௌத் என்று வரும் பொழுதும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டு சென்று அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக நாம் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுப்பானாக. குற்றவாளியாக சந்திக்கக்கூடிய நிலையிலிருந்து நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لأجاريهم قلدت ظاهر ما فيهم فبدوت شخصا آخر